அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். அது இப்போ நம்ம எஸ்ஐ கேஸ் பத்தி இந்த புதுசா பிஎஸ்டிஎம் கேஸ் வீடியோ கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அத பத்தி என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி எஸ்ஐ சம்மந்தமா வேற ஏதாவது அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா, நம்ம அகாடமிக் சேனல்ல அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இப்போ ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து எங்களுக்கு என்ன சார் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தோம். பிசிக்கல் பண்ண சொல்லிட்டாங்க. லா படிச்சுட்டு இருந்தோம். 2 வருஷமா லா படிச்சுட்டு இருந்தோம். எங்களால அடுத்து என்ன சார் பண்ண? எங்களுக்காக கோர்ட்ல வந்து கேஸ் போயிருந்தாங்க. டிஎன்யூ சார்பு கேஸ் போயிருந்தாங்க. அதுவும் ரிஜெக்ட் ஆயிருச்சு. நாங்க என்ன சார் பண்ண? நாங்களா டீமா சேர்ந்து வேற கேஸ் போடணுமா? என்ன பண்ண? அப்படின்னு அவங்களே பயங்கரமான அடுத்தடுத்து ஒரே அடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே அடியா வந்துட்டு இருக்கு இந்த பிஎஸ்டிஎம். அதாவது முதல் அடி வந்து அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் டிபார்ட்மெண்ட் கோட்டால இருந்து லா படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு ஒரு அடி விழுந்துச்சு. எந்த அடி? லாவை சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணி ஓப்பன் செலெக்ஷன் நீங்க பிசிக்கல் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து விழுந்தது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாவே இருந்து அவங்க வந்து ஓப்பன்ல, அதாவது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா டிபார்ட்மெண்ட் எலிஜிபிளா இருக்கும். எலிஜிபிள் பர்சனும் இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஆனா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பிசியா இருப்பாங்க. அவங்க எஸ்ஏ எழுதுவாங்க. அவங்களுக்கு ஒரு அடி. எப்படின்னா, ரிசர்வேஷன் எப்படி ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷனை ஃபுல் பண்ணதுக்கு இந்த ரிசர்வேஷனை ஃபுல் பண்ணதுக்கு கோர்ட்டே நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் 1வது பாயிண்ட் ரிசர்வேஷன் செலெக்ஷன் லிஸ்ட் என்ன விட்டுருக்காங்களோ அதுல 31% மெரிட் லிஸ்ட் அப்படியே எத்தனை பேர் பாஸ் பண்ணிதான் ஃபர்ஸ்ட் இருக்க முதல் 31% மெரிட்ல பாஸ் பண்ணவங்கள வச்சுக்கணும். 2வது பேக்லாக் வேகன்சி, அது ஆல்ரெடி எஸ்சி எஸ்டி பழங்குடியின வேகன்சி இருக்கும், பெண்டிங் இருக்கு. இப்ப நம்ம செலெக்ஷன் 2025 செலெக்ஷன்ல வந்து வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சியை நீங்க 2வது ஃபுல் பண்ணணும். ஏன் ரிசர்வேஷன் அதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் ஃபுல் பண்ண மாதிரி போயிடக்கூடாது. 3வது ரிசர்வேஷன் ஃபுல் பண்ணணும். இந்த மாதிரி கோர்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கு. இது பண்ணணும், அது பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நமக்கு மெசேஜ் நார்மலா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதை ஒழுங்கா பண்ணியிருந்தாலே இந்த கோர்ட் வந்து இவ்வளவு தூரம் கேஸ் இழுத்தடிச்ச வாய்ப்பு இல்லை, முடிஞ்சிருக்கு ஈஸியா. ஆனா இப்ப டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பிஎஸ்டிஎம் சம்பந்தமா வந்திருக்க கேஸ். பிஎஸ்டிஎம் சம்பந்தமா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முறை பிஎஸ்டிஎம் வந்து ஒன் டைம் மட்டும்தான். அந்த 5வது பாயிண்ட் ஒரு ஹேர் சுட் அண்ட் பி டேக் அந்த பிஎஸ்டி ரிசர்வேஷன் அப்ளைட் ஒன்லி ஒன். இப்போ நம்ம ஆளுகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ என்ன சார், நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கேன். ஒருவேளை இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ரிசைன் பண்ணிட்டு நான் வேற எக்ஸாம் எழுதலாமா சார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். நான் கட்டாயம் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு. அப்போ எனக்கு பிஎஸ்டி எலிஜிபிளா இருக்குமே சார் அப்படின்னு. அப்படி நீங்க பண்ணா கூட நமக்கு எலிஜிபிள் கிடையாது. நமக்கு இந்த ஆர்டர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு முறை தான் நீங்க வந்து பிஎஸ்டி வச்சு வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சு வந்தாலும் சரி, பிஎஸ்டிஎம் இல்லாம வந்தாலும் சரி, திரும்ப பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல வேலைக்கு போனவங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. அதனால வரப்போற காலங்கள்ல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்ஐ நமக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், பிசி அப்ளை பண்ணிக்கோம்னா எஸ்ஐக்கு அப்ளை பண்ணிக்கணும், பிசிக்கு அப்ளை பண்ண வேண்டாம். எதுவும் சேம் டைம் ரெண்டும் அப்ளை ஆனா மட்டும்தான். மற்றபடி நீங்க ஒரு டைம் தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் போது அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணிடலாம் எந்த வேலைக்குனாலும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 எப்போ நான் 1 அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மொத்தத்திலே அப்ளை பண்ணாலும் பண்ணாட்டாலும் கட்டாயம் கவர்மெண்ட் வேலைக்குன்னு போயிட்டா நமக்கு கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பிஎஸ்டிஎம் இருந்தால் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணதான் புத்திசாலித்தனம், அப்ளை பண்ணிடணும். அது போக சார் நான் வேலையில் இருக்கேன், எனக்கு திரும்ப போனால் பிஎஸ்டிஎம் அப்பெல்லாம் கிடைக்காது. பிஎஸ்டிஎம் வந்து ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வெறும் வரப்போற காலங்கள்ல இந்த தீபாவளிக்கு முன்னாடி இன்னும் கோர்ட் எஸ்ஐ கேஸ் சம்பந்தமான என்னென்ன ஆர்டர்கள் வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அகாடமியில வந்து பிசிஎஸ்ஐ ஃப்ரீ கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. எஸ்எஸ்சி ஜிடிக்கு தமிழ்ல பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அக்னி பார்த்து நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு பயனுள்ள தகவல்களை நம்மளுடைய சேனல்ல வருங்காலங்கள்ல
மாணவர்களுக்கு வழங்குவோம். நன்றி, வணக்கம்.